வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல வெளியான ராக்கெட் டிரைவர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபேண்டசி கலந்து சூப்பரா ஒரு ஃபீல் குட் படமா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை சொன்னனாலே ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால நான் கதையை சொல்லாமே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறேன். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹில் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இங்க பிரபான்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அவருமே ராக்கெட்டை லான்ச் பண்ணலான்ற மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஒரு சிக்கல் வருது போல. அப்ப ஆட்டோல இருந்து ஒரு நபர் இறங்கி வராரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாமா தான் இருப்பாரு. இப்ப பிரபா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்றாரு. இந்த நோட்ல இருக்க சில ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணுன்ற மாதிரி நோட்டெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாமே பிரபாக்கு வந்த கனவா இருக்கும். பிரபாவை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் சயின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கனவு வருது. இப்ப வெளியே அப்பா வேலை செய்யற சவுண்டு கேட்டு இவருக்கு முழிப்பு வந்துருது. இவருமே இந்த இடத்துல முழிச்சிடுறாரு. இவர் ராக்கெட் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல. ஏன்னா பினான்சியலா இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால வேலைக்கு போகணுன்ற ஒரு நிலைமை வந்திருக்கும். அதனால இவர் வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்பா இவருக்காக ஒரு ஆட்டோ தான் வாங்கி தந்திருப்பாரு. அந்த ஆட்டோவை தான் பிடிக்காம இவர் ஓட்டிட்டு இருக்காரு. அப்பா இவரை சரியா படிக்க வைக்கல. அதனால அப்பா மேலே இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தள்ளுவண்டி கடை தான் வச்சிருக்காரு. அப்பாவை முறைச்சு பார்த்துட்டு தான் இவர் ஆட்டோவை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் ராக்கெட் டிரைவர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம நினைச்ச விஷயத்த பண்ண முடியலன்ற மாதிரி பிரபா எப்பவுமே ஃபீலிங்ல தான் இருக்காரு. கண்ணாடியை பார்த்தா கூட இவர் சயின்டிஸ்ட் மாதிரிலாம் தெரியுறாரு. அப்பதானே இதுக்கெல்லாம் காரணம். அதனால அப்பாவை முறைச்சு பார்த்துக்கிட்டே தான் தினமும் வேலைக்கு கிளம்புவாரு. இப்ப அப்பாவை பார்க்கும்போது ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. இவர் சரியா படிக்கல, அதனால தான் படிப்போட அருமை புரியலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவரு டீச்சர் மாதிரியும் அப்பா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியும் அப்பாவை போட்டு அடிக்கிற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. இவர் விரக்தியாவே இருக்காருல்ல, அதனால யாரை பார்த்தாலும் இவருக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஆட்டோல ஒரு லவ்வர்ஸ் தான் டிராவல் பண்றாங்க. அதுல பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, எதுக்காக போட்டோ போட்டதை பத்தி என்கிட்ட சொல்லல, அதை டெலீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ரிலேட்டடா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க வேலை பார்க்குற இடத்துல சண்டை போடுவாங்களா? அங்கெல்லாம் சண்டை போடக்கூடாது இல்ல, அதே மாதிரி இது நான் வேலை பார்க்குற இடம் தானே, இங்க மட்டும் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல நிக்கிற மாதிரியும் அந்த இடத்துல பிரபா ஜட்ஜ் மாதிரியும் யோசிச்சு பாக்குறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ்ல சண்டை போட்டீங்க தூக்கி ஜெயில வச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. அவங்களுமே மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் இவர் யோசிச்சு பார்த்தது தானே. அவங்களை இறக்க வேண்டிய இடத்துல இறக்கி விடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க பேரு கமலா அப்படின்றது. எப்ப பாரு எதுக்காகடா விரக்தியா பேசிட்டு இருக்க? ஆட்டோவை பார்ட் டைமா ஓட்டிக்கிட்டே நீ பண்ண நினைக்கிறத பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் இந்த டைம் பத்தாது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவர மாதிரியே கமலாக்கும் நிறைய கனவுலாம் இருந்திருக்கும். கமலா கூட அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. அப்பாவோட வேலை தான் கமலாக்கு கிடைச்சிருக்கும். ஃபேமிலியை கவனிச்சாவணும்ல, அதனால தான் இந்த வேலையை இவங்க எடுத்திருப்பாங்க. புரிஞ்சுக்கோடா, நம்ம நினைச்ச எல்லாமே லைஃப்ல நடக்காது. சில சமயங்கள்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் மூவ் ஆன் பண்ணணும். இதே மாதிரி விரக்தியா பேசிட்டு இருக்காத, எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவருக்கு வாழ்க்கையே கடுப்பா இருக்கு. அதனால தான் எல்லார்கிட்டயும் சிறு சிறுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் சவாரியா வந்திருக்காங்க. எக்ஸாம் இருக்குன்னு சீக்கிரமா போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வேகமா போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்க வழியில கரெக்டா ஒரு பெரியவர் வராரு. அந்த பெரியவர் ரொம்ப பொறுமையா தான் ரோட கிராஸ் பண்றாரு. அதுக்கு கூட இவருக்கு பொறுமை இல்ல. திரும்ப திரும்ப ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பெரியவர் ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்க மாதிரியும் இன்னும் வேகமா ஓடுங்க இன்னும் வேகமா ஓடுங்கன்னு பிரபா சொல்ற மாதிரியும் பிரபா யோசிச்சு பாக்குறாரு. அந்த பெரியவர் முழுசா கூட கிராஸ் பண்ணல. இவருமே தாண்டி போயிடுறாரு. இந்த பொண்ணை கரெக்டான டைம்ல இறக்கி விட்டுறாரு. இன்னைக்கு தான் அப்துல் கலாமோட நினைவு நாளா இருக்கும். ரேடியோல அதை வச்சு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேட்கணும்னா அப்துல் கலாம் கிட்ட என்ன கேட்பீங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கன்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஆட்டோவை ஓட்டிட்டு இருக்காரு. சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு கிரீன் சிக்னல் போட்டோன்னு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் இருக்கான்ல, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் ஆட்டோவை நிறுத்துறான். இவருமே எங்க போனோன்ற மாதிரி கேட்கிறாரு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போனோன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். சரி ஏறுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுமே ஏறி உட்காந்துடுறான். எவ்வளவு காசு தருவன்ற மாதிரி கேட்கிறாரு. காசு தரணுமா? அப்ப ஃப்ரீயா விட மாட்டீங்களான்ற மாதிரி அந்த பையன் கேட்கிறான். ஃப்ரீயா யார்ப்பா விடுவா? எவ்வளவு காசு தருவ சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. என்கிட்ட ஒரு 4 அணா இருக்கு போதுமான்ற மாதிரி கேட்கிறான். எது 4 அணாவா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. நீ முதல்ல ஆட்டோ விட்டு இறங்குன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியாம ஆட்டோ விட்டு இறங்கிடுறான். ஏன்னா அந்த காசுலாம் பத்தாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். எனக்கு மெட்ராஸ்ல யாரையும் தெரியாதுன்னு, தயவு செஞ்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மட்டும் விட்டுருங்க, நான் அறிவழகன் ஒருத்தரை பார்க்கணுன்ற மாதிரிலாம் சொல்றான். இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சரி ஆட்டோல ஏறுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனை ஃப்ரீயாவே விடலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. என்னென்ன வெளிநாடை விட இந்த இடம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். நீ வெளிநாடெல்லாம் சரியா பார்க்கல போல, வெளிநாடெல்லாம் இதை விட சூப்பரா இருக்கும், இதெல்லாம் சுமாரா தான் இருக்குன்ற
மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா நீ எந்த ஊர்ல இருந்து வரன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பையன் ராமேஸ்வரம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு தனியாவா வந்தேன்னு கேக்குறாரு. சென்னையா அப்படின்னா என்னன்ற மாதிரி இவன் கேக்குறான். இதுதான்ப்பா சென்னைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது மெட்ராஸ் தானே, சென்னைன்னு எப்ப பேரை மாத்துனாங்கன்ற மாதிரி கேக்குறான். கிழிஞ்சது போ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பிரபாவும் யோசிக்கிறாரு. அதெல்லாம் எப்பயோ பேரை மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. நேத்து பஸ்ல ஏறும்போது கூட மெட்ராஸ்ன்ற மாதிரி தான் டிக்கெட் எடுத்தேன், அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லியன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். இந்த பையன் என்ன வித்தியாசமா பேசுறான் அப்படின்ற மாதிரி பிரபாவும் யோசிக்கிறாரு. இவனை டிராப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிட்ட டிராப் பண்றதுக்காக வந்துடுறாரு. சென்னைன்னு பேரை மாத்திட்டாங்கன்னு சொன்னீங்க, இங்க மெட்ராஸ் தானே போட்டிருக்குன்ற மாதிரி இந்த பையன் கேக்குறான். ஆமாப்பா இது மெட்ராஸ் தான் போன்ற மாதிரி இவரும் விரக்தியா சொல்றாரு. அதாவது அந்த பையன் தெரியாம பேசுறான்றதுக்காக இவரும் இப்படி பேசுறாரு. இந்த பையனுக்கு தனியா போக ஒரு மாதிரி பயமா இருக்கு. அண்ணா இந்த ஊர்ல யாரையும் எனக்கு தெரியாதுண்ணே, ப்ளீஸ்ண்ணே உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறான். இவருமே ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி இந்த பையன் கூட உள்ள வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அறிவழகன் டீனை பாக்குறதுக்காக தான் இந்த பையன் வந்திருக்கான் போல. இது விஷயமா ஒரு நபர்கிட்ட பேசுறான். எது அறிவழகன் டீனா? டீனோட பேரு வேறப்பா, அறிவழகன் இங்க யாருமே இல்லன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல அறிவழகன் சார் தான் லெட்டர் போட்டு வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். லெட்டர் போட்டு வர சொன்னாரா? ஏன் போன் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. போனா அப்படின்னா என்னன்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். இந்த பையன் ஏதோ குழப்பத்துல இருக்கான்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. நீ வெளியே வான்ற மாதிரி இந்த பையனை கூட்டு வந்துடுறாரு. இந்த பையன் லெட்டர் எல்லாம் காமிக்கிறான். அறிவழகன் சார் தான் வர சொன்னாருன்ற மாதிரி காமிக்கிறான். அந்த லெட்டர்ல பார்த்தா 1948 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. உன் முழு பேர் என்னன்னு கேக்குறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதாவது அப்துல் கலாம் தான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஆட்டோலயே அப்துல் கலாமோட போட்டோ இருக்கும்ல, இது யாருன்னு தெரியுதான்னு கேக்குறாரு. தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஹீரோவா அவரோட செல்போனை எடுக்கிறாரு. என்ன இது வித்தியாசமா இருக்கு, இது என்னன்ற மாதிரிலாம் இந்த பையன் கேக்குறான். இதுக்கு பேர் தான் செல்போன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பையனை கமலா கிட்ட காட்டலான்ற மாதிரி கமலா கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இவன் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், இருங்க நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சாப்பாடு வாங்குறதுக்காக போறாரு. இந்த கேப்ல கமலா இருக்காங்கல்ல, இந்த சின்ன பையனை மிரட்டுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா, இல்ல நீ அவனை ஏமாத்திட்டு இருக்கியா, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ யாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா நான் யாரையும் ஏமாத்தலக்கா, அந்த அண்ணன் தான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, அவர் பேசுறதே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் அப்பாவின்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்த பிரபா இருக்கார்ல, சார்ன்ற மாதிரிலாம் இவனை கூப்பிட்டு இருக்காரு. டே உன்னை விட 6 வயசு நான் பெரியவ, என்னை என்னைக்காவது அக்கான்னு கூப்பிட்டுருக்கியா, இவனை மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை சார்னு கூப்பிடுற அப்படின்ற மாதிரி கமலா சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, இவர் ஏபிஜே அப்துல் கலாம், அதனால தான் இப்படி கூப்பிடுறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னோட ரிசர்ச் பேப்பரை கொண்டு வந்திருக்கேன், ஏதாவது புரியுதா பாருங்கன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. அந்த சின்ன பையனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு என்னோட ஊர்ல கொண்டு போய் விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் இந்த சின்ன பையன் சொல்றான். எப்படி திரும்பி அந்த இடத்துக்கு கூட்டு போறது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஸரா தெரியும். அந்த ப்ரொஃபஸருக்கு அசிஸ்டண்டா இருந்து ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி தான் இவர் பிளான்லாம் வச்சிருப்பாரு. எல்லாமே கெட்டு போயிருக்கும். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த ப்ரொஃபஸரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆட்டோ ஓட்டிக்கிட்டே என்கிட்ட அசிஸ்டண்டா ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கலாம்ல, இன்னைக்கு நல்ல லெவல்ல இருந்திருப்ப, எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி அவருமே கோவப்பட்டு இருக்காரு. என் அப்பாவை தான் சொல்லணும், என் அப்பாவால தான் இப்படி மாறிட்டன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் அப்பாவை மட்டும் காரணம் சொல்லாத, நீ காலேஜ்ல ஒரு பிரச்சனை பண்ண, அதனால தான் நீ போக வேண்டியதாயிருச்சு அப்படின்ற இவரும் சொல்றாரு. இந்த பிரபா எப்ப பாரு சிறுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு, அதனால தான் இந்த நிலைமையில இருக்காரு போல. இப்ப ப்ரொஃபஸரும் எதுக்காக இப்ப வந்திருக்கன்னு கேக்குறாரு. இப்ப பிரபா இருக்கார்ல, இந்த பையனை ஏபிஜே அப்துல் கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் 1948ல இருந்து தெரியாம வந்துட்டான். அப்படி தெரியாம வந்தவனை எப்படி திரும்பி அனுப்புறது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது டைம் டிராவலா? அதெல்லாம் பாசிபிளே கிடையாதுடா, ஒரு சயின்டிஸ்ட் சொல்றேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப கம்மின்னு எனக்கும் தெரியும், அப்படி கம்மியா இருக்கிற பட்சத்துல என்ன வழி அதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இல்லலாம் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ரெண்டு பேருமே கிளம்புங்கன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. ப்ரொஃபசர் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டாரு. அவன் வரும்போது எந்த சூழ்நிலை இருந்ததோ போகும்போதும் அதே சூழ்நிலை இருக்கணும், அப்பதான் போக முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க வற்புறுத்தி கேட்டதுனால தான் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரு. இதை பத்திலாம் இவரும் கமலா கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. இவன் வரும்போது சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் இந்த பையன் கிட்ட கேக்குறாங்க. நைட்டு பஸ்ல ஏறி உக்காந்தேன், கண்ணை மூடி தூங்குனேன், காலையில பார்த்தா உங்களை தான் பார்த்தேன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அப்ப அதே மாதிரி பஸ்ல போனோம், அதே மாதிரி இவன் கண்ணை மூடி தூங்கணும், ஒருவேளை திரும்பி இவன் காலத்துக்கே போக வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப பிரபாவும் பஸ் ஸ்டாப்க்கு கூட்டு வந்துடுறாரு. ராமேஸ்வரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பஸ்ஸும் வந்துருது. ஆனா இந்த பையனுக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கு. போய் அந்த இடத்துல எதுவுமே மாறலனா என்ன பண்றது, நீங்களே என் கூட வாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறான்.
சரி வரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு பஸ்ல வராரு. பஸ்ல டிவிலாம் இருக்குல்ல, இந்த பையன் சந்தோஷமா டிவியை பார்த்துட்டு இருக்கான். டிவி எல்லாம் பார்க்க கூடாது, படுத்து தூங்கு, அப்பதான் நீ அங்க போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறான். இப்ப காலையில இவங்களுமே ராமேஸ்வரத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு மாட்டு வண்டியை பாக்குறாங்க. பரவாயில்ல, நம்ம 1948க்கு வந்துட்டோம் போலன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஆனா மாட்டு வண்டியில இருக்கவரு செல்போனை எடுத்து பேசுறாரு. அச்சச்சோ நம்ம வரல போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா பெரிய பெரிய வீடு இருக்கு. நம்ம தான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. இவங்களுமே டீ கடையில உட்காந்து டீயை குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல உனக்கு யார் யாரெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு அம்மா அப்பா, இதை தாண்டி என்னோட ஃப்ரெண்டு சாஸ்திரி, இவங்க 3 பேரை தான் தெரியும்ன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்ப ஹீரோ கிட்ட காசை வாங்கி ஏதோ பொருள் வாங்குறான். 2 ரூபா பேலன்ஸ் தரணும் போல. 2 ரூபா அப்புறமா வாங்கிக்கோன்னு கடைக்காரர் சொல்றாரு. 2 ரூபா என்ன சின்ன காசா, எனக்கு உடனே தாங்கன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். அங்க இருக்கவங்க எல்லாம் இவனோட ஹேர் ஸ்டைல பாடுறா, இவன் ட்ரெஸ் பாடுறா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. அந்த காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காருல, அதனால தான் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ தான் எல்லா பசங்க கிட்ட இருந்தும் காப்பாத்தி தள்ளி கூட்டு வராரு. எதுக்காக இந்த மாதிரி கிண்டல் பண்றாங்கன்ற மாதிரி இந்த பையன் கேக்குறான். இப்ப இது ட்ரெண்ட் இல்ல, அதனால தான் இப்படி கிண்டல் பண்றாங்க. ஹேர் ஸ்டைல மாத்தினா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப காசு தாங்க, ஹேர் கட் பண்ணணும்ன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்போ ஒரு ஷாப்புக்கு வந்துடுறாங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைல மாத்துறாங்க. அப்ப கூட பெருசா ஹேர் ஸ்டைல் மாறின மாதிரி தெரியல. அதே ஹேர் ஸ்டைல தான் இந்த பையன் இருக்கான். ஆக்சுவலா ராமேஸ்வரத்துல நிறைய இடத்துக்கு கலாம்ன்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ராமேஸ்வரம் அவர் பிறந்த இடம் இல்ல, அதனால தான் இப்படி பேர் வச்சிருப்பாங்க. என்ன எல்லா இடத்துலயும் கலாம் கலாம்னு இருக்குன்ற மாதிரி இவனுமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இவன் ஒரு படம் போஸ்டரையே பார்த்துட்டு இருக்கான். சரி கூட்டு போலான்ற மாதிரி பிரபா கூட்டு வந்துடுறாரு. இது ஒரு மொக்க பேய் படமா இருக்கும். ஆனா இந்த பையனுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சாதாரண படம் தானே வரும். அதனாலதான் இந்த பையனுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். டே நீலாம் லைஃப்ல படமே பார்த்தது இல்லையான்ற மாதிரி மத்தவங்க கத்திட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை ஒரு பேய் பழி வாங்குறதா இருக்கும். இது மூலியமா பிரபாக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பேய் எதுக்காக திரும்பி வருது? பழி வாங்குறதுக்காக வருது. இப்ப நீங்களும் திரும்பி வந்திருக்கீங்க, அதாவது சின்ன பையனா திரும்பி வந்திருக்கீங்க. உங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை சரி பண்ணாதான் நீங்க பழையபடி மாறுவீங்க போல. அந்த காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நீங்க கடைசியா பிரசிடென்ட்டா இருக்கும்போது ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. அண்ணன் எனக்கு அதெல்லாம் சுத்தமா ஞாபகம் இல்லைன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். பிரபா இருக்கார்ல, பக்கத்துல இருக்க லைப்ரரிக்கு உங்களை கூட்டு போறேன், அந்த லைப்ரரியில பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. அப்துல் கலாம் சம்பந்தப்பட்ட நிறைய புக் எல்லாம் பாக்குறாங்க. இது ஏதாவது தெரியுதான்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியலன்னு, எனக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு, எனக்கு 16 வயசு தான் ஆகுது, எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேக்குறான். இவருமே நல்லா யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு, நீ பெரிய ஆளா மாறனா சின்ன வயசுலயே அதுக்கான விதை இருக்கும், நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த பையன் ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாயிடுறான். என்ன விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து தள்ளி போயிடுறான். இப்ப 2 பேருமே பீச்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பிரபாக்கு அப்பா கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் தான் அப்பா கிட்ட பேச மாட்டார்ல, அதனால கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ணா இந்த ஊர்ல எல்லாமே மாறிடுச்சு, ஆனா பீச் மட்டும் நேத்து பார்த்த மாதிரி அப்படியே இருக்குன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. கமலா தான் கால் பண்ணிருக்காங்க. எதுக்காகடா அப்பாவோட காலை எடுக்கவே இல்ல, நீ எங்க போன என்ன ஆனன்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வீடு அவர் புரிஞ்சுப்பாருன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி அந்த பையனை பத்திரமா விட்டுட்டியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எங்க இங்க எப்படி விட்டுட்டு வர முடியும், அதனால தான் அவனுக்கு சப்போர்ட்டிவா இங்கேயே இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் பூஜை பண்றதுக்காக வந்திருக்காரு. நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவரோட பாடி லாங்குவேஜ் எங்கேயோ பார்த்த மாதிரியே இந்த சின்ன பையனுக்கு தோணுது. இந்த சின்ன பையனும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, 2 வடை வாங்குறாரு. சட்னியை நடுவுல அப்ளை பண்ணி பர்கர் மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பாக்குற இந்த சின்ன பையனுக்கு இவன் யாருன்றது தெரிஞ்சிருது. டே சாஸ்திரி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அதாவது இவனோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி இவன் கூப்பிடுறான். ஒரு வயசானவரை இவன் மரியாதை இல்லாம கூப்பிடுறான்ல, என்ன இப்படி கூப்பிடுறன்ற மாதிரி கடைக்காரர் கோவப்படுறாரு. ஆனா இந்த பெரியவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே, எங்க பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. டே நான் தான்டா கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆமா கலாம்ன்ற மாதிரி சாஸ்திரி யோசிக்கிறாரு. ஆனா யோசிச்சவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதான் கலாம் இறந்து போயிட்டார்ல, இவன் எப்படி வந்திருக்கான்ற மாதிரிலாம் வேகமா இங்க இருந்து பயந்து ஓடிட்டு இருக்காரு. டே சாஸ்திரி நில்லுடா, நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க புரிய வைக்கிறாங்க. அவருமே ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிறாரு. கலாமி ஏதாவது ஆசையை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி பிரபா கேக்குறாரு. பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பெருசா நாங்க 2 பேர் சந்திச்சுக்கல, 2 வாட்டி தான் சந்திச்சோம். ட்ரிப்புக்கு போறத பத்தி தான் நாங்க 2 பேர் பேசிக்கிட்டோம், அது தாண்டி பெருசா நாங்க எதுவுமே பேசிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்துல் கலாம் வீட்டுல போய் செக் பண்ணா ஏதாவது கிடைக்கும்ல, அதனால அப்துல் கலாம் வீட்டுக்கு நீங்க கூட்டு போக முடியுமான்ற மாதிரி பிரபா கேக்குறாரு.
எனக்கு இன்னமும் அந்த வீட்டுல ஒரு செல்வாக்கு இருக்கு, நான் பாலிய சிநேகிதன்ல, அதனால எப்ப போனாலும் என்ன உட்கார வச்சு கவனிப்பாங்க, நான் கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி பிரபா சொல்லிட்டாரு. இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுமே உட்கார வச்சு ஜூஸ் எல்லாம் போட்டு தராங்க. அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் ஒண்ணு இருப்பாங்க, அவங்களுக்கே இப்ப ரொம்ப வயசாயிருச்சு, இதுதான் என்னோட பேரன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ உன்னோட கொள்ளு பேரன் அப்படின்ற மாதிரி பிரபாவும் சொல்லிட்டாரு. நாங்க வீட்டுல சில பொருளை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க, பாத்துக்கோங்கன்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. அங்க இருக்க சின்ன பையன் இருக்கான்ல, இவரை எங்கேயோ பார்த்திருக்கன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா ஆபீஸ்ல இருந்து பெட்டி எடுத்துட்டு வந்திருப்பாரு போல. அந்த பெட்டியில ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில ஒரு விஷயத்த படிச்சோன்னா இவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. யோசிச்சு பாக்குறாங்க. 16 வயசுல இவரும் சாஸ்திரியும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஒரு காயெல்லாம் பொறுக்குவாங்க. அந்த காயை கடையில தந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசெல்லாம் தருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே பறக்கின காயெல்லாம் அந்த கடையில தரதுக்காக வந்திருக்காங்க. அவருமே இடம்லாம் போட்டு பாக்குறாரு. இந்தாங்க காசுன்ற மாதிரி தராரு. அந்த காசை வச்சு இவங்க ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் வாங்குவாங்க. அதாவது வடை மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ரெகுலரா அந்த அண்ணாச்சியோட கடைக்கு வந்துடுறாங்க. இவங்க வெதெல்லாம் தந்து காசு வாங்குறாங்க. அவர் கடைக்கு பக்கத்துல இருக்க வேற ஒரு கடையில சாப்பிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் கடையில இருக்க பொருள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வியாபாரம் சரியில்லை போல, அதனால தான் வேற ஊருக்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. இவர் போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வியாபாரம் நீங்க தான் அப்படின்ற மாதிரி அவருமே காசுலாம் தராரு. காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தந்துடுறாரு. அண்ணாச்சி, நீங்க கடைசி வியாபாரம் பண்றீங்க, இதுல நீங்க நஷ்டத்தை சந்திக்க கூடாது, மீதி காசை நான் வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன்ற மாதிரி அப்துல் கலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த அண்ணாச்சியும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈவினிங் போய் அவருக்கு காசு தரணும்ன்ற மாதிரி இவரும் காசை பத்திரமா வச்சிருக்காரு. இந்த சமயம் தான் அப்துல் கலாம் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஆக்சுவலா இவங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர் அறிவழகனுக்கு வேண்டியவரா இருப்பாரு. பையனோட மேல் படிப்பு விஷயமா அறிவழகன் கிட்ட பேசியிருப்பாரு. அறிவழகன் ஒரு சார் உன்னை வர சொல்லியிருக்காரு, நீ அங்க போனா உன்னோட லைஃபே மாறக்கூட வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துக்கு கண்டிப்பா நீ போன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இவருக்கு பெருசா விருப்பம் இல்ல. சரி போலான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. வந்த லெட்டரை படிக்கலாம்னு நினைக்கிறாருல, அதனால இவருமே காசை ஒரு ஓரமா வச்சிடுறாரு. அந்த அண்ணாச்சி டாபிக்கே மறந்துடுறாரு. அந்த அண்ணாச்சி கிட்ட அன்னைக்கு காசை கொடுக்காம விட்டுட்டேன், அதை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு. சாகிறதுக்கு முன்னாடி கரெக்டா எழுதி வச்சிருக்காரு. ஒருவேளை இதை திரும்பி தந்துட்டா பிரச்சனை போயிடுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த பிரபா சுத்தமா ஏத்துக்க மாட்டாரு. இந்த சின்ன விஷயத்துக்காக அப்துல் கலாம் திரும்பி வந்திருப்பாருன்னு நம்புறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்லப்பா, எனக்கு என்னமோ இது நடக்கும்னு தோணுதுன்ற மாதிரி அந்த பெரியவரும் சொல்றாரு. பிரபா தான் சின்ன சின்ன விஷயத்துக்கே டென்ஷனா வரல, இவங்க பேசுறத கேட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. சரி இப்ப அண்ணாச்சி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. சரி ஏதாவது பண்றேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்பதான் சின்ன பையன், நீங்க தானே இந்த போட்டோல இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் போட்டோல இருக்க அப்துல் கலாமை காமிச்சிட்டு இருக்கான். பாட்டி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஓடிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஓடிடுறாங்க. பிரபா என்ன சொல்றாருன்னா, நான் ஹெல்ப் பண்ண சம்மதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா கண்டிப்பா இந்த பிளான ஃபிளாப் தான் ஆகும், இந்த காரணத்துக்காகலாம் நீங்க திரும்பி வந்திருக்க வாய்ப்பு இல்ல, அப்படி வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரியும் போது நீங்க தனியா இருக்க கூடாது இல்ல, அதனால உங்க கூட நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாஸ்திரி கிட்ட ஒரு பழைய பைக் இருக்கு, அந்த பைக் மூலியமா டிராவல் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி தான் டிராவல் பண்றாங்க. போன அண்ணாச்சி எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அண்ணாச்சி நிறைய இடங்கள் மாறி போயிருப்பாரு. ஒவ்வொரு இடமா இவங்களுமே விசாரிச்சு பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த அண்ணாச்சியோட ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப விசாரிச்சு பார்க்கும் போது தான் அந்த ஃபேமிலி எல்லாருமே ஒரு பஸ்ல போனாங்க. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஃபேமிலியில ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் தான் தப்பிச்சான் அப்படின்றது தெரிய வருது. அந்த சின்ன பையன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இந்த ஊர்ல தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. சரி அங்க போலான்ற மாதிரி இவங்களுமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த ஊர்ல அவரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் எங்க இருக்காருன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, அவர் கடல்ல குதிச்சு சாக போறன்ற மாதிரி போட் எடுத்துட்டு போயிருக்காரு, நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் ஒரு நபர் சொல்லிட்டாரு. அச்சோ சாக போறானா, அதுக்குள்ள எப்படியாவது தடுத்து நம்ம எப்படியாவது காசை திரும்பி தந்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவங்க வேற ஒரு போட்டை எடுத்துக்கிறாங்க. இப்ப அவரை பாக்குறதுக்காக கடல்ல வந்துட்டு இருக்காங்க. அவர் பேரு சவரிமுத்து அப்படின்றது. அந்த சவரிமுத்து சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கும் அவருக்கும் ரெகுலரா சண்டை, அதனால தான் இந்த முடிவை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. இவங்களுமே சவரிமுத்தை பாத்துடுறாங்கல்ல, நில்லு நில்லுன்னு சொல்றாங்க. யார் நீங்க, என்ன தடுக்கிறதுக்காக வராதீங்க, என் மனசை மாத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேகமா தண்ணியில போய் குதிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேர், நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், நீ கூட மட்டும் வான்ற மாதிரி தான் பிரபா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேர் முடிச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி பார்வையிலேயே பிரபா கிட்ட கேக்குறாங்க.
பிரபாவும் ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி தண்ணியில குதிக்கிறாரு. அவர் ஒரு ஸ்டேஜ்ல காப்பாத்திடுறாரு. ஏண்டா மீனவனா இருந்தும் உனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் கோவப்படுறாரு. உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. எது காசு கொடுக்க போறீங்களா? இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, குதிச்சிருக்க மாட்டேன்ல, சரி காசை தாங்கன்னு கேட்கிறாரு. இவங்களுமே காலனாவை எடுத்து தராங்க. எது இந்த காலனா தரதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. நான் திரும்பி குதிக்க போறேன்ற மாதிரி வேகமா குதிக்கிற மாதிரி போறாரு. இந்த வாட்டி அவங்க தடுக்க மாட்டாங்க. என்னையா தடுக்க மாட்டீங்கன்னு சௌரிமுத்து கேக்குறாரு. எங்க வேலை முடிஞ்சிருச்சுல, நீ குதிக்கணும்னா குதிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சாஸ்திரியும் பிரபா கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறமா நிறைய உதவி பண்ற மாதிரி இருக்கும், நீங்க அவசரப்படாதீங்க, இங்க இருந்து அப்துல் கலாம் அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்துல் கலாம் இன்னைக்கு போயிடுவாருன்ற மாதிரிலாம் சாஸ்திரி யோசிக்கிறாரு. நீ போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன், உன் கூட சேர்ந்து சுத்தினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கும் தான் சந்தோஷமா இருக்கு, ஆனா நான் பேரண்ட்ஸை பார்க்கணும்ல, கண்டிப்பா போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி அப்துல் கலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற இவருக்கு கடுப்பா இருக்கு. நீங்க போகவே போறது இல்லைன்னு சொல்றேன், எதுக்காக இப்ப அதை பத்தி பேசுறீங்க, நடங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து எதிர ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல யாருமே இல்ல, டிரைவர் சீட்ல கூட யாருமே இல்ல. ஆனா பஸ் தனியா வருது. இந்த பஸ் தான் கூட்டு போறதுக்கு வந்திருக்குன்றத அப்துல் கலாம் புரிஞ்சுக்கிறாரு. அப்துல் கலாம் சந்தோஷப்படுறாரு. ஆனா இந்த விஷயத்தை பிரபாவால ஏத்துக்கவே முடியல. இதெல்லாம் எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா நீங்க மட்டும் எப்படி உறுதியா நம்புனீங்கன்ற மாதிரி பிரபாவும் அவரை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் இருக்கான்ல, அவர் ரொம்ப முக்கியமா நினைச்சதுனால தான் கடைசி நேரத்துல கூட அந்த விஷயத்தை எழுதியிருக்காரு. அவருக்கு அது ரொம்ப முக்கியமா பட்டிருக்கு, அதனால தான் எழுதியிருக்காரு. அதனால தான் இந்த விஷயத்த பண்ணா சரியாயிடும்னு சொன்னன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். இது வரைக்கும் எனக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணீங்க, அந்த ஹெல்ப் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு பஸ் ஏறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கான். இதை தாண்டியும் இந்த பையன் நிறைய இவருக்கு சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவரும் சொந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. நான் பெரிய ஆளுன்னு சொன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண நீங்களுமே பெரிய ஆள் தான், அதனால நீங்களுமே உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க, தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான். அதனால இவர் இருக்கார்ல, திரும்பி ப்ரொஃபசர் கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி ப்ரொஃபசர் கிட்ட பேசுறாரு. எப்பவுமே பெரியவங்களை பார்த்தா சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவாரு பாத்தீங்களா, இப்போ ஒரு பெரியவர் கிராஸ் பண்றாரு. இவர் கோவமே படமாட்டாரு. அவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிராஸ் பண்ணி போறாரு. அதே மாதிரி கமலாவை பொறுத்த வரைக்கும் 6 வயசு பெரியவங்களா இருப்பாங்க, ஆனா வா போன்ற மாதிரி தான் இவர் பேசுவாரு. ஆனா இந்த வாட்டி அவங்க கிட்ட ரொம்ப மரியாதை குத்தலாம் பேசுறாரு. இந்த டிராவல் இவருக்கு இதெல்லாம் புரிய வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா காலேஜ்ல இவர் பண்ண பிரச்சனைக்காக தான் இவர் காலேஜுக்கு போக முடியாம மாறி இருக்கும். ஆனா இவர் அதுக்கு அப்பாவை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பிரச்சனை ஆனதுல இருந்து இவர் வீட்லயே சும்மா இருந்துட்டு இருந்திருப்பாரு. இதனால தான் அப்பா ஒரு ஆட்டோ வாங்கி இது மூலியமா ஏதாவது பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆட்டோ ஓட்டிக்கிட்டே நீ பண்ண நினைக்கிறத பண்ணிக்கோன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அப்பா என்ன ஆட்டோ டிரைவரா மாத்திட்டாருன்ற மாதிரி இவர் கோவப்பட்டிருப்பாரு. சோ அப்பா நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காருன்றது இப்ப இவருக்கு புரியுது. இப்ப அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அப்பா கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்பாக்கும் சந்தோஷமா இருக்கு. இவரை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.